இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான், சுகர் மாத்திரை இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்த முடியுமா முடியாதான்னு. 100% முடியும். நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்க சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணீங்கன்னா சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினை கூட நீங்க நிரந்தரமா நிறுத்தலாம். ஆனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப சொல்றேன், நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாத்திரையை நிறுத்தலாம், இந்த இன்சுலின் நிறுத்தலாம், லைஃப் ஜாலியா இருக்கும். ஆனா பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நீங்க சாப்பிட்டா கூட என்ன ஆகாது, நோய் கண்டிப்பா சரியாகாது. ஏன் சரியாகாதுன்னா நீங்க பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணவே இல்லையே. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாதான் என்ன ஆகும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது எழுதி வச்சுக்கிடுங்க, உங்களுக்கே தெரியும். இல்லை அப்படின்னா மாத்திரையும் இன்சுலின் தான் இன்னொரு 50 வருஷம் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், மாத்திரை இன்சுலின் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். இந்த கேள்வி படிச்சு பாருங்க. எஸ், 100% எஸ். வீடியோ சேவ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. சரியா?